உமனை மக்கள் நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கியம் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட சீசன் 2 சீசன் 1 எக்ஸ்பிளேஷன் பற்றி ஆல்ரெடி சேனலே போட்டுருக்க மறக்காம டைம் இருக்க செக் பண்ணி பாருங்க. சீசன் 2ல வந்து நம்ம ஜாக்கி சான் 8 அரக்கர்கள் கூட சண்டைக்கு போயிருப்பாரு. பட் மற்ற சீசனை விட இந்த சீசன் மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 39 எபிசோட் இருக்கு. வெறும் 14 எபிசோட்ல மட்டும்தான் அந்த அரக்கர்கள் சண்டையை காமிக்கப்பட்டிருக்கோம். மீதி எல்லா எபிசோடும் டெக்னிக்கலா ஃபில்லர் எபிசோட்ஸ் தான். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம அரக்கர்கள் சண்டையை மட்டும் பார்ப்போம். ஸோ சீசன் 2 அரக்கர்களில் உங்களுடைய ஃபேவரட் அரக்கர் யாருன்னு சொல்லி மறக்க வைக்கலாம். பாருங்க, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஷெண்டுவோட சைட்ல ஜூலி சுக்குனூரா நொறுக்கிட்ட அப்புறம் அவ உடம்புல இருக்க அந்த எல்லா கற்களுமே இப்போதைக்கு டார்க் ஹேண்ட் கையில் வந்துடுது. ஸோ டார்க் ஹேண்ட் ஆளுங்க இப்போதைக்கு வழக்கு போல அந்த கற்களை வச்சு தங்களால் முடிச்ச அளவுக்கு காசு சம்பாதிக்க ட்ரை பண்றாங்க. ஆப்வியஸ்லி வழக்கமாகவே எங்களை கையில் பிடிக்க முடியாது. இப்போதைக்கு கையில் கற்கள் வேலை வச்சிருக்காங்களா சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்க. எல்லா இடங்களுமே சுக்குனூரா நொறுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கேப்டன் பிளாக் ஆப்வியஸ்லி நம்ம ஜாக் சானை கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் நம்ம ஷெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அரக்கர்கள் உலகத்துக்கு திரும்ப அமைச்சிருவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல விக்ரமன் படம் போல அண்ணன் தம்பிக்குன்னு சொல்லி எல்லாருமே ஒரே கூட்டத்தை உட்காந்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே நம்ம ஷெண்டுவை போட்டு தாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில நீ மட்டும் ஜாலியா இருக்க, எங்களை வெளில அனுக்கணும்னு நினைச்சா நீ உன்னை நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம்டா அப்படின்னு சொல்லும்போது ஷிண்டு எப்படியோ அவங்க அண்ணன் தம்பிகளை மனசு மாற்றி இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சு வெளியில் அனுப்புங்க. அந்த சமயத்தில் நான் நல்ல ஒரு தைரியசாலியான ஆளை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். போன தடவை தேவையில்லாத ஒரு கும்பல் கிட்ட மாட்டிட்டேன். பட் இந்த முறை ஜாக்கி சான் உடம்புல பூந்து அவனை வச்சு உங்க எல்லாருமே வெளில கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரக்கர்களும் ஸ்டார்ட்ல நம்பிடுறாங்க. சரி, நாங்கள் உன்னை வெளில அனுப்புறோம், ஆனால் உன்னை முழுசா நம்ப மாட்டோம் சொல்லி நம்ம ஷெண்டுவோட உடம்புல ஒரு விதமான மேஜிக்குமே குத்து அனுப்புறாங்க. ஸோ நீ வெளில போய் ஏதாவது ஹியூமனை ப்ரொசஸ் பண்ணாமல் அங்கே தப்பிச்சு ஓடிட்டானா என்ன பண்ணுறது? ஸோ நீ ஃபஸ்ட்டு எந்த ஹியூமனை சூஸ் பண்ணுறியோ அவன் உடம்புல மட்டும் கடைசி வரைக்கும் இருப்பேன். நாங்களாம் உன்னை வெளில எத்துற வரைக்கும் நீ அங்கே தான் தங்கி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல ஷெண்டுவே அக்செப்ட் பண்ணி டேரக்டாக அந்த பக்கம் ஜாக்கி சானை தேடி வரான். நம்ம ஜாக்கி சான் கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த பக்கம் டார்க் ஹேண்ட் தப்பி போக அந்த சமயத்தில் ஆப்வியஸ்லி ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13 சீக்கிரட்டாக செய்யப்பட்ட அந்த ஜெட் பேக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜாக்கி சான் கூட ஒன்றா சேர்ந்து டார்க் ஹேண்ட் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் நம்ம ஜாக்கி சான் ஒரு மலையோட உச்சி சைடில் மாட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்கம் வந்த வால்டர் இவனை இங்கே ஜீவ சமாதி ஆக்கிட வேண்டியதுதான், இவன் இருக்க வரைக்கும் தான் கடைசியில் பிரச்சனை சொல்லி ஓடி வந்து நம்ம ஜாக்கி சான் தட்டி விட்ட ட்ரை பண்ணுறாரு. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம ஷெண்டுமே வரும்போது ஜாக்கி சான் எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஷெண்டு இப்போதைக்கு வால்டர் உடம்புல போய் மாட்டிக்கிறான். ஸோ ஆல்ரெடி மற்ற அரக்கர்கள் இவளுக்கு ஒரு ஸ்பெஷல் சக்தி என்சான்மெண்ட் போட்டிருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு எந்த உடம்பை சூஸ் பண்ணாலும் அந்த உடம்புலேருந்து வெளியிலே வர முடியாது. ஷெண்டு வால்டர் உடம்புல மாட்டிக்கிட்டான். இப்போ வர வழியில் டார்க் ஹேண்டை வச்சுக்கு தான் அந்த அரக்கர்களை வெளில கொண்டு வரணும்னு சொல்லி அடித்த காசு பணத்தை எல்லாத்தையுமே கீழே போட்டு தன்னுடைய ஆட்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜாக்கிக்கும் கேப்டன் பிளாக்குக்கும் ஒன்றும் புரியல, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு அடிச்சாங்க, எதுக்கு காசை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டார்க் ஹேண்டோட ஆளுங்களுக்கு அப்போ தான் புரியவே வருது, பூனாவில் விட்டு புலிவாலை பிடிச்ச கதையாக போச்சேன்னு சொல்லி. பிகாஸ் இப்போதைக்கு ஷெண்டு கீழே தான் வால்டர் மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா அடியாளுங்களுமே வேலை செஞ்சாகணும். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி அடியாட்கள் யோசிக்கும் போது உடனே ஷெண்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கிளோட அந்த வீட்டுக்கு போனோம், அங்கே தான் முக்கியமான ஒரு புக் இருக்குன்னு சொல்லி வால்டர் மட்டும் தனியாக இப்போதைக்கு அங்கிளோட அந்த கடைக்கு வராரு. அங்கே இருக்க பீமா நீ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி அடிக்க வர ஒரே அடியில் நம்ம அங்கிள் மட்டும் இல்லாமல் பீமாவையும் நாக் டவுன் பண்ணிட்டு தனக்கு தேவையான அந்த புக்கை தேட ஆரம்பிக்கிறான். ஜூலி கரெக்டாக நம்ம கேப்டன் பிளாக் ஜாக்கி சானை வர வைக்க அதை தெரிஞ்சோடனே வால்டர் அவனுக்கு தேவையான புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். கேப்டன் ஜாக்கியோ வால்டர் தோர்த்திட்டு இருக்கும்போது வால்டர் இப்போதைக்கு தன் உக்கில் இருக்க அந்த ஷெண்டுவை வெளிப்படுத்துறான். ஜாக்கி ஷெண்டு திரும்ப வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி இருக்கும்போதே கரெக்டாக ஷேடா கான்ஸ் உள்ள போது இவங்களை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் கேப்டன் பிளாக் அண்ட் ஜாக்கி இந்த சமயத்தில் அந்த சண்டையிலேருந்து தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. நம்ம அங்கிள் வீட்டில் கலபரமாக கறந்த எல்லா புக்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுக்கி வைக்க சொல்கிறாரு. ஏன்னா தொலைஞ்ச பண்ண புக்கை கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இருந்த இடத்துல எல்லா புக்குமே அடுக்கி வைக்கும்போது ஒரே ஒரு புக் மட்டும் தொலைஞ்சிருக்கு. ஸோ ஷெண்டு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தேடி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் பிளாக் மந்திர கற்களா அப்படின்னு சொல்ல நம்ம அங்கிள் மந்திர கற்கள் முக்கியம் இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட் முழுக்கவே கத்திட்டு இருப்பாரு. பட் தனியால இந்த பக்கம் மிகப்பெரிய ஷெண்டு வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஜாக்கி சான் வருத்தப்பட நம்ம ஜூலி தனியால எங்கே போகிறோம், இங்கே ஃபார்ம் பண்ணடா ஜே டீமை அப்படின்னு சொல்லி பைல்வான் கல்லிராணியை வர வச்சுறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜாக்கி சானோட அந்த ஜே டீம் ஃபார்ம் ஆயிடுது. ஜாக்கி உடனே இந்த மாதிரி டீமில் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா, நீங்களாம் கிளம்பி வீட்டுக்கு போக, ஜூலி பண்ண அந்த டார்ச்சருக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் அங்கிளுக்கு அந்த புக்கு எங்கே போயிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் அதோடைய ஆரிஜின் டிபெட்டில் தான் இருக்குது. ஸோ வால்டரும் பாசிபிளி டிபெட்டுக்கு போயிருக்கலாம் சொல்லி ஜாக் அண்ட் அங்கிள் மட்டும் அங்கே வந்து தனியாக கிளம்பி போகிறாங்க. பட் ஜூலி சும்மா இருப்பாளா, அவள் மொத்த டீமையுமே டேரக்டாக டிபெட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஜாக்கி உன்னை நான் பீமா கூட தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது பீமாவே இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குங்க. வேறு வழியில் இவங்க எல்லாருமே தனியாக தான் தங்க வைக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு ரூமில் தங்குறாங்க. பட் அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் இந்த டார்க் ஹேண்ட் கும்பல் வந்து இருக்காங்க. இவனுங்க என்னடா இங்கே பண்ணுறாங்க சொல்லி நம்ம ஜாக்கிக்கு ஒரே ஷாக்கு. அன்றைக்கி நைட்டே இவங்க கிட்டே இருக்க அந்த மந்திர கற்களை ஆட்டையை போட நம்ம ஜாக்கி சென்ட்ரி பண்ண கல்லிராணியுமே அதை தான் செஞ்சுட்டு இருக்கா. திருடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி டார்க் ஹேண்ட் எழுந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குது. அந்த ஜேடி மாடியை தாங்க முடியாமல் எல்லாருமே கிளம்பி அங்கே ஓடி போயிடுறாங்க. அப்போ தான் அங்கிள் மந்திரக்கல் முக்கியம் இல்லடா திரும்பவும் சொல்கிறாரு. பட் ஷெண்டி எப்படியோ தான் தேடி வந்து அந்த பேங்க் பாக்ஸை கண்டுபிடிச்சிடறா. பட் அவளால் அதை தொட முடியாது. தீய சக்திகள் அண்டாத மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அது மேலே போடப்பட்டிருக்கு. யாராச்சும் இதை தூக்குங்களடா அப்படின்னு சொல்லி கத்த நம்ம ஜூலியும் பாபுவும் அந்த மந்திரப்பட்டி எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்ச
தெரிஞ்சுக்கிட்ட ஜே டீம் உள்ள போது ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கு நடுவில் வால்டர் உடம்புல இருக்க ஷிண்டு தன் கையை ஒரு துணியால் கவர் பண்ணி அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு அங்கே ஓடி போயிடுறான். அண்ட் ஜே டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணி அவங்க கிட்ட இருக்க மந்திர கற்களுமே எடுத்துடுறாங்க. ரொம்ப அடிக்கிறாண்டா அவன் அப்படின்னு சொல்லி அந்த கும்பலும் அந்த வால்டரை ஃபாலோ பண்ணி அங்கே கிளம்பி ஓடிடுறாங்க. ஸோ மந்திர கற்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது திரும்ப அங்கிள் மந்திர கற்கள் முக்கியம் இல்லை, அவன் எடுத்தது பேங்கு பாக்ஸ். பழங்காலத்தில் 8 அரக்கர்கள் இருந்தாங்க ஷெண்டோட சேர்த்து. அவங்க எல்லாருமே இந்த பேங்கு பாக்ஸ் மூலியமாக தான் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூலைகளுமே அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸை தான் இந்த போர்ட்டல்ஸோட கீயாகவும் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அந்த கீ வால்டர் கிட்ட கிடச்சிச்சு, அதாவது ஷெண்டு கிட்ட கிடச்சிச்சு. இது மூலிமா திரும்ப அந்த 7 அரக்கர்களும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம அங்கிள் எல்லாருமே போட்டு ஏச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படியாச்சும் இதை தடுத்தானுன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கியும் உதவி செஞ்சதுக்கு நன்றி, இனிமேல் உபத்திரம் செய்யாமல் இருக்க, போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போதைக்கு அந்த ஷெண்டு எங்கே போயிருப்பான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. டார்க் ஹேண்ட் கிட்ட அந்த பாக்ஸ் கிடச்சிருச்சு. அந்த பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் கை காலில் இருக்கிறத வச்சு அதை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. பறக்கிறதுல புள்ளிடான்னு சொல்லி ஹாக்வோம் மண்டையால் உடைக்கிறாரு. நல்ல வேலை அவன் மண்டை உடையாம போச்சு, அது இருக்க நல்ல விஷயம். பட் இவங்க செஞ்ச ஒரு கூத்துல அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி செட் ஆகி அரக்கை இருக்க அந்த இடத்த வந்து காமிக்குது. அண்ட் விடுகதையுமே கேட்குது. ஓடும் ஆனால் நடக்காது, வாயு இருக்கும் ஆனால் பேசாது, என்னவா இருக்கும் சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் அங்கிள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு நடந்துட்டு இருக்காரு. தனக்கப்புறம் யார் இந்த மேஜிக் எல்லாத்தையுமே கட்டி ஆள போறா, எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை அவனுக்காக சொல்லிக் கொடுக்கணுமே சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்க கடைசியாக வந்து சிக்கனம் தான் பீமாவா அங்கிள் இப்போதைக்கு தன்னுடைய அசிஸ்டண்ட்டாக மாற்றிருக்காரு. இந்த விஷயம் ஆப்வியஸ்லி நம்ம ஜூலிக்கு பிடிக்கல. தான் எல்லா மேஜிக்குமே கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போதைக்கு பீமா சூஸ் பண்ணியிருக்கான், நான் எவ்வளோ கெத்துன்னு காமிக்கிறப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கிளுக்கு பிடிச்ச ஒரு ஜாடியை நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன், அதாவது 2 மணி பிரித்து காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு டூப்ளிகேஷன் ஸ்பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறா. ஆனால் அது பக்காவாக வேலை செஞ்ச உடனே இதே மாதிரி நம்மளும் எல்லா இடத்துலையுமே தான் நல்லா இருக்குமே, ஜாக்கியும் நம்மளை நிறைய இடங்களை விட்டுட்டு போகிறான், நம்ம ஜாக்கி கூட இருப்போம் வீட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெல்லை தான் உடம்புலையுமே யூஸ் பண்ணி நம்ம ஜாக்கி கூட ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு வால்டர் ஆளுங்களை நோக்கி போயிட்டு இருக்கேன். பட் டோக்கியோ போய் இறக்கிட்ட தான் தெரியுது நம்ம ஜூலி போட்ட ஸ்பெல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ 2ஆம் ஆண்டவங்க இப்போதைக்கு 3ஆம் ஆற ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் வால்டர் அரக்கனோட அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறா. ஏன்னா வருது சாதா அறிக்கையில் மலை அறிக்கை, இவகிட்ட மாட்டணும், நம்ம மத்தியானம் சாப்பாடு மாதிரி சாப்பிட்டோம் சொல்லி எல்லாருமே அங்கே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 1-2 மாத்திரம் அந்த ஸ்பெல்லை யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம அங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் அவ்வளோ பெரிய ஒரு மலை அறிக்கையை எப்படா சாவளிக்க போகிறோம் சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இந்த பக்கம் ஜூலி ஆர்மியோடையவே ஒன்றா வந்து மலை அறிக்கையை கட்டி போட்டுறா. அந்த பக்கம் நம்ம அங்கிள் எப்படியோ மலை அறிக்கையை அடக்கக்கூடிய அந்த ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி உடுக்கையை யூஸ் பண்ணி 3 முறை அதை தட்டி மலை அறிக்கையை திரும்ப வந்த இடத்துக்கே அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இதுக்கு ஜூலி தான் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாகவே இருந்திருக்கா. பட் பலாயிரம் ஜூலி இருக்காங்க, உண்மையான ஜூலி மேலே தான் அந்த மந்திரத்தை போட முடியும்னு சொல்லி ஒரு வாரம் டிவி இல்லை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உண்மையான ஜூலியை கண்டுபிடிச்சி அவன் மேலே அந்த ஸ்பெல்லை போட்டு இப்போதைக்கு எல்லா ஜூலியுமே ஒன்றா மாற்றிடுறாங்க. ஸோ அரக்கி அவுட்டு. இப்போ அடுத்த காத்தாரக்கன் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக ஒரு ஜெயிலை கடுது. ஜெயிலுக்குள்ளே போன மட்டும் தான் காத்தாரக்கனை வெளில கொண்டு வர முடியுமா, அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு திருட்டு பண்ணி மாட்டிக்கலாம், அதான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி வால்டரோட அடியாட்களை வேணுனே வம்படியாக திருட வச்சு இப்போதைக்கு எப்படியோ ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க. இவனுங்க எப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, எப்படி சரண்டர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் பிளாக்கு ஒரு டவுட் வர அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு நீயும் இப்போதைக்கு ஜெயிலுக்குள்ளே போய் ஆகணும்னு சொல்லி நம்ம ஜாக்கிக்கு மார்வேஷத்தை போட்டு உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஜாக்கியாக அந்த வால்டர் ஆளுங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக வால்டர் ஆளுங்க கூடவே ஒன்றா சிங்க் ஆகிடுறாரு. அங்கே இருக்க ராசப்பாவுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க டீம்லேயே ஒரு ஆளாக சேர்த்துக்கலாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஜாக்கி அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த பாக்ஸ் ஆட்டி போட்டு அங்கே ஓடி வராரு. பட் அவர் ஓடி வந்தது கரெக்டாக அந்த போர்ட்டல் இருக்க இடத்துக்கு. ஸோ அந்த பாக்ஸை இப்போதைக்கு அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க காத்திருக்கேன் வெளில வந்துட்டான். அவன் நினச்சிருந்தா அங்கேருந்து அழகாக பறந்து போயிருக்கலாம். இதில் மொத்த சிறையுமே பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணியிருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வால்டரை தனியாக ஒரு சிறையில் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அவன் கூட ஷெண்டுமே இருக்கும்போது 2 பேருமே காப்பாற்றி தரணும்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு அவன் மனுஷ உருவத்துக்கு மாதிரி ஷெண்டு இருக்க இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு ஃபுட் வாருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அந்த நடந்த சண்டையில் இந்த பக்கம் நம்ம ஜாக்கியோட முகத்தரை கிழிஞ்சு போச்சு. நீதா ஜாக்கி அவனை கொல்ல போகிறேன்னு சொல்லி காத்திருக்கேன் கிளம்ப திடீர்னு ஜாக்கி பறக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பீமா மந்திர கற்களை யூஸ் பண்ணி ஜாக் சனை காப்பாற்றிருக்காங்கிற விஷயமே தெரிய வருது. பட் இப்போதைக்கு ஜாக்கி திரும்ப உள்ளே போய் ஆகணும், போனால் மட்டும் தான் காத்திருக்கனை டிஃபீட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு காத்திருக்க வால்டரை கண்டுபிடிச்சி சிறைக்கு அடியில் இருக்க அண்டர் கிரவுண்ட் டனல் மூலிமா எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஜூலி, ஜாக்கி, பீமா அண்ட் அங்கிள் சொல்லி 4 பேருமே காத்திருக்க முன்னாடி வந்து நிற்க காத்திருக்க தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி எல்லாருமே பறக்க வைக்க ட்ரை பண்ணுறான். பட் அவங்களுக்கு குறுக்கில் போய் மாட்டிக்கிட்டது இந்த வால்டரோட ஆளுங்க. அவங்க அந்த டனல்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம அங்கிளோட ஹெல்ப் மூலிமா ஜாக்கி சான் ஒரு விசிறிய மந்திரமாக யூஸ் பண்ணி அது மூலிமா அந்த காத்தவராயனை திரும்ப அவனுடைய போர்ட்டலே அடைச்சிடுறாங்க.
பட் போலீஸ் இந்த ஜாக்கி சான் தான் உண்மையான கெட்டவன் நினச்சிக்கிட்டு அவனை திரும்ப ஜெயிலுக்குள்ளே கூட்டு போகிற பற்றி காமிக்கப்பட்டிருக்கு. கேப்டன் பிளாக் ஹெல் மூலியமாக திரும்ப ரிட்டர்ன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து டார்க் அண்ட் அல்கே இப்போதைக்கு இடியார்கனை தேடி போயிட்டு இருக்காங்க. இடியார்கன் எபிசோட மட்டும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லைங்க. இந்த சமயத்தில் செக்ஷன் 30 இருக்க மற்ற ஏஜென்ட்ஸுக்கு நம்ம ஜாக்கி சான் மூலியமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் டார்க் அண்ட் அல்கே இப்போதைக்கு இடியார்கன் ஹாலிவுட்ல தான் மாட்டியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு அங்கே கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஜாக்கி சான் ஹாலிவுட்க்கு போய் ஆகணுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஜூலியோ நானும் கூட வரேன், என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் அங்கே தான் இருக்காரு, ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் ஜாக்கி அப்படின்னு சொல்லி கேட்க இவ விட்டாலும் வந்துருவா, ஸோ அதனால நம்மளே கூட்டு போயிடுவோம்னு சொல்லி நம்ம பீமாவை ஒரு துணையாக வச்சுக்கிட்டு ஜூலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாலிவுட் போகிறாங்க. அந்த இடத்துல சேகர் கையில் அந்த இடியார்கன் மேப் இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேப்பை ஆட்டை போட்ட ஜூலி ஒரு ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோஸுமே எடுத்துடுறா. பட் மேப்பை வாங்கிட்டு திரும்ப இவங்க எல்லாருமே அந்த இடியார்கனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஜாக்கி ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுக்கிட்ட ஒருத்தரை உண்மையாகவே எதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்கிற விஷயமே தெரிய வருது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் நிஞ்சா சம்மந்தப்பட்ட படம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், இவன் உண்மையிலே நல்லா சண்டை போடுறான், ஸோ இவனை வச்சா படம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஜூலியுமே டக்குன்னு ஏஜென்ட்டாக மாட்டுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க வால்டர் ஆல்கே எப்படியோ அந்த இடியார்கனை வெளில கொண்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஜாக்கியுமே பற்றின ஒரு சின்ன சண்டை போடுறாரு. பட் இடியார்கனுக்கு டஃப் கொடுக்க முடியாதுல. ஒரு ரப்பர் டைனோசர் ட்ரெஸ்ஸை பற்றின அவர் போட்டிருக்காரு. அந்த சமயத்தில் இடியார்கனும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவனை அடிச்சுட்டு ஜாக்கி சானை கொன்னாச்சு அப்படிங்கிற தாட்டில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பட் அந்த ரப்பர் ட்ரெஸ் இந்த பக்கம் ஜாக்கி சானை காப்பாற்றிருச்சு. இடியார்கன் அவனுடைய பழைய அரண்மனை இருக்கிறதுக்கு தான் போகிறான். பட் அந்த அரண்மனையை இடித்து சுக்குநூறாக்கி இப்போதைக்கு பார்க்கிங் லாட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் புது அரண்மனையை உருவாக்க போகிறோன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு சைனீஸ் தியேட்டரை அவருடைய அரண்மனையாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. பட் ஆல்ரெடி அந்த இடத்துல நம்ம பீமா கூட ஒன்றா சேர்ந்து ஜூலி பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேவரட் ஆக்டரை பார்க்க வந்திருப்பா. ஸோ இடியார்க்க உள்ளே போகிறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி சானுக்கு ஐடியா சொல்லி அங்கிளோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க வழக்கம் போல் நம்ம அங்கிள் இடியார்க்கனை அழிக்க அந்த கேஸ்டனத்தை யூஸ் பண்ணி திரும்ப அவனுடைய உலகத்துக்கே அமுச்சு வச்சிடுறாங்க. பட் இந்த நடந்த சண்டையில் நம்ம ஜாக்கி சானோட படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்கவரோட கார் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறு ஆயிடுச்சு. தக்காளி நான் உன் ப்ரொடியூசராக கோயிலை கொண்டே போடுவேன், இனிமேல் படகிடன்னு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் கோவத்தோட கிளம்பிட்டாரு. ஸோ ஜாக்கி சான் இனிமேல் நீங்கள் ஹீரோவாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஜூலியுமே சொல்லிடுறாங்க. பட் இந்த சண்டையில் நீங்கள் வால்டரோட இந்த ட்ரெஸ் மாறி இருக்கிறத நோட் பண்ணியிருப்பீங்களா? எபிசோட் முன்னாடியே நம்ம வால்டரோட அடியாட்களை யூஸ் பண்ணி ஷெண்டோ 1000 காலத்து பழமையான அவளுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எபிசோடில் தான் அவளுக்கு அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே கொடுத்துருப்பாங்க. இந்த எபிசோட நம்ம சேனலில் பார்க்கவே இல்லாத அந்த காலத்தினால இந்த ட்ரெஸ் எப்படி அவங்க கிடச்சிச்சு, இடியார்க்கன் எப்படி டிஃபிட் பண்ணாங்கன்னு தெரியாமல் போச்சுன்னா. பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அடுத்த அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான புக்கை தேடி கண்டுபிடிப்பாரு. அந்த புக்கில் தான் ஷேடோ கான்ஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் பற்றின எழுதியிருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கிள் கிட்ட கொண்டு வந்திருப்பாரு. இந்த சமயத்தில் ஜூலி அவர் ஸ்கூல் மேட்ஸ் கூட யார் கெத்தா டாட்டூஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க நாளைக்கு நான் கெத்தான டாட்டோட வரேன்டா சொல்லி ஆக்ரோஷமாக வீட்டுக்கு வந்து அவன் கண் முன்னாடி சிக்கிறது அந்த புக்கு. அது மேலே இருக்க அந்த கொடூரமான உருவத்தை இப்போதைக்கு ஜூலி தன் காலில் டாட்டுவா போட்டிருப்பான். அந்த கொடூரமான உருவம் வேற யாரும் கிடையாதுங்க, விகடநாதன் அந்த முகமூடிகளின் அரசனுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கான ஒரு லீடை இந்த சீசன் 2 கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டூ ஜூலியோட உடம்புல இருக்க வரைக்கும் அவளால் இந்த ஷேடோ கான்ஸை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி வால்டர் உடம்புல இருக்க அந்த ஷெண்டோவால் அந்த ஷேடோ கான்ஸை தொடக்கூட முடியாது. நம்ம ஜூலி ஒவ்வொரு நாளும் இந்த ஷேடோ கான்ஸ் அவள் செய்கிற அந்த உதவியை நினச்சி சந்தோஷப்படுறா. இத்தனை பேரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கா. பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாட்டூ உடம்பை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஷேடோ கான்ஸோட இளவரசியாவே அவன் மாறிடுறான். அண்ட் செக்ஷன் 13 தான் தன்னுடைய கோட்டையா வந்து அறிவிச்சு எல்லாருமே ஜெயிலில் தள்ளி அந்த ஷேடோ கான்ஸை வச்சு ரூல் பண்ணலாம் நினைக்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம அங்கிள் ஒரு வித்தியாசமான போர்ஷனை கண்டுபிடிச்சிடாரு. அதான் நம்ம ஜாக்கி தான் ஃபர்ஸ்ட் ஊத்த வருவார். பட் அவர் கையில் இருக்க அந்த போர்ஷன் கீழே வந்துடும். அவசரத்துக்கு எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம பீமா கிட்ட அந்த போர்ஷனை கொடுத்து அனுப்ப அவள் பெரிய சைஸ் நம்ம ஷேடோ கான் லெவலில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து நம்ம ஜூலியோட காலில் ஊற்ற இப்போதைக்கு ஜூலி அவளுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கான். ஸோ முழுசாக சக்தியை இழக்கிறதுக்குள்ள ஷேடோ கான்ஸை யூஸ் பண்ணி அந்த புக்கை கம்ப்ளீட்டாகவே எரிச்சு சாம்பலாக்கிடுறான். வேற யாரும் இனிமேல் ஷேடோ கான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போதைக்கு கிரியேட் ஆயிடுது. பட் திரும்ப நம்ம ஷெண்டோட கண்ட்ரோலுக்கு ஷேடோ கான்ஸ் வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு அடுத்த அரக்கன் எங்கே இருக்காங்க இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. இந்த பாக்ஸ் உடஞ்சு போச்சுப்பா, அடுத்த அரக்கன் நிலவுலலாம் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க, வேலையை பார்த்துட்டு கிளம்புகடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அன்னைக்கு ஈவினிங் ராக்கெட் ஒன்று நிலவுக்கு போதுங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே ராக்கெட்டில் ஃபுட்பால் அடிச்சு நிலவரக்கனை நிலவுலேயே போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம ஜாக்கி சான் அவங்களே அறியாமல் அந்த ராக்கெட்டுக்குள்ளே எப்படி உள்ளே பூந்துடுறாரு. பட் அவருக்கு முன்னாடி இந்த பக்கம் ஜூலி என்ன அங்கிள் லேட்டாக வரீங்க, இங்கே பாருங்க முயல் வந்திருக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கிக்கே புளிப்பு காட்டிட்டு இருக்கா. பட் எப்படியோ அந்த நிலவரக்கனை அழிச்சே தீர்னு சொல்லி அங்கிள் செக்ஷன் 13 ஹெல்ப் மூலியமா பீமா வந்து பார்த்தீங்கன்னா நிலவை நோக்கி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ வால்டரோட அடியாட்களுக்கு ஆப்வியஸ்லி ஜாக்கி உள்ளே வந்திருக்க அந்த விஷயம் தெரிய வந்துருது. வழக்கம் போல மிகப்பெரிய ஒரு சண்டை. அந்த சண்டையில் திரும்ப அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த போர்ட்டல் மூலிமா அந்த நிலவர்க்கன் வெளியில் வந்துடுறான். ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாருமே நிலவிலேயே கிராஷ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ நிலவர்க்கன் இந்த நிலவை மொத்தமாகவே நான் கண்ட்ரோல் எடுத்து பூமி அழிக்க போகிறேன்னு சொல்லி கிளம்புறான். மற்றவங்க யாருக்கும் சுத்தமாக புரியல. இவனடா பூமி அழிக்கிற அதை அழிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான், யாரா நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலவர்க்கன் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.
அண்ட் வழக்கம் போல ஜாக்கி சான் அங்கிளோட ஹெல்ப் மூலியமா மந்திரத்தை கற்றுக்கிட்டு நிலவரக்கனோட வீக்னஸாக இருக்க அந்த லோட்டஸ் பூவை அவர் மேலேயே ஏவி தாமரை மலர்ந்தே தீராதுரா அப்படின்னு சொல்லி நிலவரக்கனை போர்ட்டலுக்குள்ளே மறைய வச்சிடுறாங்க. ஜூலி 3லேயே 3 வாக் படிக்கிட்டு லூசு பேரை பாட்டெலாம் பாடுவா, செமையாக இருக்குங்க. நிலவரக்கனை அழிச்சாச்சு. அடுத்தது நில அரக்கன் எர்த் டீமன். அவன் ஸ்பெயினில் இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு டார்க் ஹேண்ட் ஸ்பெயின் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் ஜாக்கி சான் அங்கிளோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஆர்மர் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான சூட் எடுக்க வந்திருக்காரு. அதை கொண்டு போய் அங்கிள் கிட்ட கொடுத்தா அங்கே அவர் வீட்டில் யாருமே சும்மா இருக்க விடுறதே கிடையாது. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு. இது நம்ம ஜூலிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரைட்டுங்கிறத நம்மளே வேலை வாங்கின்னு சொல்லி நம்ம ஜாக்கி சான் டார்க் ஹேண்ட் இருக்க இடம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதை ஏன்டா என்கிட்ட கொடுத்துட்டு போற, இதே கூட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மருமே திரும்ப நம்ம ஜாக்கி சாக்கிட்டே குத்தமிச்சிடுறாங்க. ஜாக்கிக்கு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஸ்பெயினை நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்கிள் ரொம்ப தூங்காமல் இருக்காரு. அவர் கொஞ்சம் தூங்க வச்சா சரியாயிடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் ஜூலி ஒரு தூங்குற போர்ஷனை மந்திரம் மூலியமா உருவாக்கி அங்கிள் கிட்ட கொடுக்க அங்கிளுமே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. பட் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்காரு. அது நம்ம ஜூலிக்கு ஒரு விதமான கன்சர்னை கிளப்பி விடுது. அந்த பக்கம் டார்க் ஹேண்ட் ஆளுங்க வழக்க போல ஆப்வியஸ்லி அந்த நில அரக்கனை வெளில கொண்டு வந்துடுறாங்க. நில அரக்கன் வந்தோடனே எங்கடா என்னுடைய கோட்டை எல்லாரும் தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் மற்ற அரக்கர்களை வெளில கொண்டு வரணும்ல, ஸோ நீங்களும் உங்கள் இடத்த தோடிக்கோக்குன்னு சொல்லும்போது அவரும் தோண்ட ஆரம்பித்து அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்காரு. டார்கன் ஆளுங்களே திருச்சி ஓடுறாங்க. ஜாக்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நில அரக்கன் நம்மளை போட்டு பொழந்து கட்டிடுவான், அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி மாறு வேஷத்தில் தான் முடியும்னு சொல்லி அவள் பக்கத்தில் இருக்கிறத சாமராய் ஆர்மரை எடுத்து போட்டுறான். அந்த ஆர்மர் நிலவரக்கனை பார்த்தோன்னே டக்குன்னு வித்தியாசமான ஒரு பவர் ரேஞ்சர் சூட்டாக மாறிடுது. அண்ட் இந்த சூட் ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி சானுக்கு அதிகமான சக்தியை கொடுக்குது. ஸோ நில அரக்கன் வந்துட்டான், அவனை தடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜூலி ஆட்டு மந்திரங்களை யூஸ் பண்ணி அங்கிளோட கனவுக்குள்ளேயே போய் நிலவரக்கனோட அந்த வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு இவங்களே மந்திரத்தை ப்ரிப்பேர் பண்ணி தூங்கிட்டு இருக்க அங்கிளை அப்படியே அழகாக குண்டு கட்டியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி ஒரு பூவில் ஜூலி தன்னுடைய முடியை கட்டி பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது வேலை செய்யலை. ஜாக்கிக்கு ஒரே ஷாக்கு, அங்கிள் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிட்ட அப்புறம் அது டபுள் ஷாக்கு. நிலவரக்கனை அப்போ தடுக்கவே முடியாதான் சொல்லி யோசிச்சுட்டு போதா கரெக்டாக நம்ம அங்கிள் முடிச்சுக்கிறாரு. அடே நான் சொன்னது ஓ முடி இல்லை ஆட்டோட முடி அப்படின்னு சொல்லும்போது ஜூலிக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அங்கிள் உடம்புல இருக்க அந்த ஸ்வெட்டர் ஆட்டோட அந்த முடியால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்வெட்டர்லேருந்து ஒரு முடியை எடுத்து அதை பூவில் கட்டி ஆப்வியஸ்லி மந்திரத்தை சொல்ல இப்போதைக்கு நில இருக்கணும் திரும்ப அவனுடைய இடத்துக்கே ஓடி போயிடுறான். அங்கிள் திரும்ப இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டு கரிச்சு கொட்ட ஜூலி இந்த அங்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாருமே இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதை தொடர்ந்து ஜாக்கி சான் அவர் டீமோட இப்போதைக்கு ஒரு பேஸ்பால் மேட்சை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அதே ஸ்டேடியத்தில் வாட்டரோட ஆளுங்களுமே வந்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் அடுத்த அரக்கனும் வெளியில் வருவான். மின்னல் அரக்கன் செம்ம காமெடி பீஸுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பைபிள் பாத்ரூமுக்குள்ள தான் வெளில வருவான். அந்த சமயத்தில் கரெக்டாக ஜூலியே பாத்ரூம்ல இருக்கும்போது கதவை டக்குன்னு மூட அவனுடைய வால் வந்து பார்த்தீங்கன்னா துண்டா வெட்டப்பட்டோம். ஸோ அரக்கன் மட்டும் தப்பிச்சிடுவான், அவன் வால் மட்டும் இந்த இடத்துல மாட்டிக்கும். ஸோ அந்த வாலை எப்படியாச்சும் எடுத்தே தீர்னு சொல்லி மின்னல் அரக்கன் நம்ம ஜூலியை ஃபாலோ பண்ணுறதுமே தாண்டி ஜூலியோட ஒரு ஃப்ரெண்டு மணி நடிக்க ஆரம்பிப்பான், சீமோங்கிற ஒரு பேரில். ஸோ அவன் மனித உருவத்துக்கு மாதிரி இந்த பக்கம் எப்படியாச்சும் அங்கிள் கிட்ட இருந்து அந்த வால் எடுக்க ட்ரை பண்ணுவான். பட் அங்கிள் அதுக்கு ஒரு மந்திரத்தை போட்டிருப்பாரு. ஸோ டப்புன்னு எடுக்க முடியாது, அந்த மந்திரத்தை ரிலீஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஜூலி கூட ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கிளுமே அதே மந்திரத்தை யூஸ் பண்ணி சீமாவை கண்டுபிடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வெளில வர அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த வால் நம்ம மின்னல் அரக்கனை அடையாளம் கண்டுபிடிச்சிடும். அப்பதான் ஜூலி என்னுடைய பெஸ்டியா நீ வருவியாடா அப்படின்னு சொல்லி நம்ம சீமாவை கேட்டிருப்பா. பட் அவன் மனசை உடைக்கிற மாதிரி சீமா பட்டுன்னு அந்த வாழை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. பட் போகும்போது சும்மா போக மாட்டான், அங்கிளையுமே தூக்கி தான் போயிருப்பான். ஏன்னா அந்த வாலில் மந்திரம் போடப்பட்டிருக்கு, அதை எடுக்கிறது அங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஜூலி மனம் உடஞ்சு போயிருந்தாலும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பெஸ்ட் ஃப்ரெண்டை வச்சு தான் தூக்கடிக்க முடியும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜூலி ஒரு சின்ன நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சீமா கிட்ட கொடுத்துருப்பான். அதில் புலி மந்திரங்களை ஒன்றா சேர்த்து அதை வச்சு இப்போதைக்கு சீமாவை ட்ராக் பண்ணியிருப்பான். அங்கிள் கிட்ட மந்திர புத்தகங்களும் வர ஆப்வியஸ்லி அவர் மந்திரத்தை சொல்லி அந்த வாலை பக்காவை ரெடி பண்ணியிருப்பாரு. நம்ம ஜாக்கி கிட்ட சுதியோட பாட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளூட்டை கொடுக்க அந்த ஃப்ளூட் வந்து இப்போதைக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடும். ஆனால் அந்த மின்னல் அரக்கன் முழுசாக இருந்தால் மட்டும்தான் அந்த போர்ட்டலுக்குள்ளே போக முடியும். ஸோ எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி அந்த வாலை நம்ம மின்னல் அரக்கன் கிட்டே கொடுக்க அவர் இப்போதைக்கு போர்ட்டல் மூலிமா திரும்ப அரக்கர்கள் உலகத்துக்கே போயிடுவான். லைட்டாக ஜூலிக்கு மன வருத்தம் தான், பட் இருந்தாலும் அவளுடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் லாக்கெட்டை அவள் வீட்டில் இருக்க இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருப்பான், ஆப்வியஸ்லி பீமா. இதே சீசனில் தான் மாயாவியோட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்மே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்தியை எதிர்த்து நிற்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாரு. ஸோ அப்போதைக்கு நம்ம பீமாவை நிறைய மக்கள் சூஸ் அண்ட் ஒன் எங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே நீங்கள் பிறந்திருக்கீங்க, வம்சமாக நீங்கள் பிறந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை கிட்டத்தட்ட கடவுள் ரெஜுக்கு மாற்றி நம்ம பீமாவை வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பீமாவை கொள்றதுக்காக மாயாவி சுப்பினி மங்கனி அப்படின்னு சொல்லி 3 பேரை அனுப்பி வைக்கிறத தாண்டி இவருமே இறங்கி சண்டை போட வந்திருப்பாரு. ஆப்வியஸ்லி இந்த மாயாவிக்கு அப்படியே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கவர் தான் நம்ம அங்கிள். அவர் தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி மாயாவியை மட்டும் இல்லாமல் அந்த சுப்பினி மங்கனியுமே அடித்து தோர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் பீமா உண்மையான சூஸ் அண்ட் ஒன் கிடையாது, ஜூலி தான் உண்மையான சூஸ் அண்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஹிண்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க.
பட் இந்த எபிசோட் மூலிமா மாயாவி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இதே சீசனில் இன்னும் 2 எபிசோட்ல மாயாவி வந்திருப்பாரு. ஆப்வியஸ்லி மந்திர கற்களை தேடி இன்னொரு எபிசோட்ல நடந்திருக்கும். அதில் நம்ம ஜூலி தெரியாதனமா அந்த மந்திர கற்களை செக்ஷன் 13 கீழே இருக்க அந்த எலக்ட்ரிஃபைட் பேனல் மேலே போட அந்த கற்கள் எல்லாமே ஒன்னா ரியாக்ட் ஆகி மொத்த சக்தியுமே நம்ம ஜூலியோட உடம்புல வந்துடும். ஸோ இப்போதைக்கு கற்கள் எல்லாமே வெறும் கற்களாக தான் இருக்கும். அண்ட் அந்த சமயத்தில் செக்ஷன் 13 அந்த மாதிரி சும்மா கற்கள் எல்லாம் வச்சிருக்க முடியாது, இதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி வெளில போட சொல்லுவாங்க. நம்ம செக்ஷன் 13 அதை வைக்க முடியலனா இன்னொரு சேஃபான இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி இந்த சூசன் ஒன்னா கூட்டு போனாங்க பார்த்தீங்களா 3 பேர், அவங்களுடைய டெம்பிளுக்கே இந்த கற்களை கொண்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக மாயாவை உள்ள போது எல்லா கற்களுமே ஆட்டி போட ட்ரை பண்ணுவார். ஆனால் கற்களோட முழு உருவமாக இருக்கிறது ஜூலியில். ஸோ அதனால ஜூலியை கூட்டிட்டு போய் அவன் உடம்புல இருக்க அந்த சக்தியுமே எடுக்க ட்ரை பண்ணுவார். பட் ஆப்வியஸ்லி அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்து இந்த பக்கம் நம்ம அங்கிளோட ஹெல்ப் மூலியமா இந்த ஜூலியோட உடம்புல இருக்க எல்லா சக்திகளும் உண்மையான அந்த மந்திர கற்களுக்குள்ளேயே வந்து போயிடும். ஆனால் அந்த சக்திகள் எல்லாமே மாறி மாறி போயிடும். டிராகனோட சக்தி எலி மந்திரங்களுக்குள்ளேயும், இன்விசிபிள் சக்தி பன்னி மந்திரங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த சீசனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக எல்லா சக்திகளும் மாறி மாறி இருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு எபிசோட்ல நம்ம மாயாவி குரங்கு சிலை ஒன்று தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த குரங்கு சிலைகள் கண்ணு காது வாயின்னு சொல்லி 3த்தையுமே மூடி இருக்கும். அதை திறக்கிறது மூலியமா கெட்ட சக்தி வெளியில வந்து இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கண்ணு காது வாயின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்காது. ஸோ அந்த ஆரம்பத்தை திறக்கும் போது நம்ம ஜூலிக்கு காது கேட்காமலையும் நம்ம ஜாக்கிக்கு வாய் பேச முடியாமலையும் பீமாக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமலையும் போயிருக்கும். பட் எப்படியோ எல்லாருமே ஒன்னா சமாளிச்சு அகைன் அங்கிளோட ஹெல்ப் மூலியமா மாயாவியை தோக்கடிக்க இந்த பக்கம் மாயாவிக்கே கண்ணுக்காது வாய் எதுவுமே கேட்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த 3 எபிசோட்லையுமே மாயாவி இந்த ஒரு சீசனில் அப்பேர் ஆகியிருப்பாரு. ஸோ விகடநாதன் மாயாவிக்கு ஒரு மிகப்பெரிய லீடே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஃபைனலி இப்போதைக்கு நீர் அறைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வர வேண்டிய டைம். அதை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாட்டர் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கூட்டு வந்துடுவாங்க. நீர் அறைக்கு வெளியில் வந்துட்டு அப்புறம் ஷெண்டு நான் சொன்ன மாதிரியே எல்லாருமே வெளியில் கூட்டு வந்துட்டேன், இப்போதைக்கு என்ன ஃப்ரீ பண்ணி விடுங்க, இவன் மனுஷ உடம்புல என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நீர் அறைக்கு எங்கே கொண்டு வந்த, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன், என்னுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இன்னும் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க, நான் உன்னை வெளில கொண்டு வரணும்னு நினச்சியா, இதை உன்னுடைய பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாக்கி அங்கிள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆல்மோஸ்ட் நீர் அறைக்கையாக பிடிச்சிருப்பாங்க. நீர் அறைக்கை அழிக்கிறதுக்கு சுரக்காய் தேவைப்பட்டிருக்கும். அதை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் கில் பண்ண வர அந்த சிச்சுவேஷனில் நீர் அறைக்கு பார்த்தீங்கன்னா நழுவி எஸ்கேப் ஆகிருப்பா. ஸோ அவள் டேரெக்டாக அவளுடைய ராஜ்யத்தை நோக்கி போகும்போது அந்த இடம் தண்ணி கடியில் மூழ்கி இருக்கும். ஆப்வியஸ்லி அட்லாண்டிஸ் என் ராஜ்யத்தை தண்ணி கடியில் மூழ்கி அடிச்சிட்டிங்களா, இப்போதைக்கு உங்கள் உலகத்தை நான் தண்ணி கடியில் மூழ்கி அடிக்கிறேன்னு சொல்லி வாட்டர் ஆளுங்க இருக்க அந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் மூழ்கி அடிக்க ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் வாட்டரோட ஆளுங்க தெரிஞ்சு போச்சு. வாட்டருமே இதை பார்த்துட்டு தக்காளி இவ கூட இருந்தால் என்ன சொல்லி முடிச்சு விட்ருவா, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்தேன், ஷெண்டு என்னை விட்டுட்டு போன்னு சொல்லி கேட்கும்போது ஷெண்டுவால் முடியாது. ஸோ அதனால ஷெண்டுவை நாக் டவுன் பண்ணுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த பேங்க் பாக்ஸ் மேலே கை வைக்க ஷெண்டு இப்போதைக்கு அமைதி ஆயிடுவா. அண்ட் இப்போ உடம்புலேருந்து ஷெண்டுவை வெளியேற்றக்கூடிய ஒரே தன்மை அங்கிள் கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அங்கிள் கிட்ட போயுமே ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல அங்கிள் வாட்டர் மண்டே மேலே ஒரு மந்திரத்தை எழுதி வச்சு இது உன் தலையில் இருக்க வரைக்கும் ஷெண்டு எழுச்சிக்க மாட்டா, அதுக்குள்ளே இந்த உடம்புலேருந்து அந்த ஷெண்டு வெளியேற்றுற அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஆப்வியஸ்லி அந்த பக்கம் நீர் அறைக்கி ஒரு மிகப்பெரிய யாகத்தையே பண்ணி இப்போதைக்கு தண்ணி கடியில் அந்த மொத்த சிட்டியுமே மூழ்கடிக்க ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அங்கிள் ஒரு விஷயத்தில் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஷெண்டுவை அனுப்புறதுல நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி பீமா நீ அந்த நீர் அறைக்கி அனுப்புன்னு சொல்லி நம்ம ஜாக்கி சான் கூட அனுப்பி வைக்க கூடவே சேர்ந்து ஆப்வியஸ்லி ஜூலியும் வந்துடுறா. வாட்டருமே அந்த இடத்துல வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும்போது ஆப்வியஸ்லி வாட்டர் ஒரு தலைமையில் இருக்க அந்த ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு திரும்ப ஷெண்டு முடிச்சிடுறாங்க. அண்ட் பீமா அவன் மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீர் அறைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். ஸோ ஷெண்டு வந்துட்டா, அதே மாதிரி நீர் அறைக்கும் தப்பிச்சு போயிட்டா. என்னதான் பண்ணுறது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நீர் அறைக்கி இன்னொரு மிகப்பெரிய அலையை பற்றின உருவாக்குற மாதிரி தெரிய வருது. போன முறை மாதிரி இது மிஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி பக்கமாக நம்ம அங்கிள் பற்றின ஒரு மந்திரத்தை போட அந்த மந்திரத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி உலகம் முழுக்க பப்ளிஷ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஜூலியுமே சும்மா இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. இதனால அந்த மந்திரத்துக்கு நடுவில் ஜூலியுமே வந்துடுவான். ஸோ நீர் அறைக்கையோட அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி அவள் அந்த அரக்கர்கள் உலகத்துக்கு போக அவள் கூடவே சேர்ந்து நம்ம ஜூலியுமே அரக்கர்கள் உலகத்தில் மாட்டிப்பான். ஸோ இவங்க நினச்ச மாதிரியே 7 அரக்கர்கள் 7 கதவுகளுமே மூடப்பட்டாச்சு. ஜூலியை காப்பாற்றணும்னா 8வது கதவாக மட்டும்தான் முடியும். அண்ட் அது வந்து நம்ம ஷெண்டுவோட கதவு. ஸோ அந்த கதவுல இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதில் நம்ம ஜூலிக்கு எப்படியாவது கன்வே பண்ணி தரணும்னு சொல்லி நம்ம அங்கிள் ஒரு யாகத்துக்குள்ளே போய் டேரெக்டாக அரக்கர்கள் உலகத்தில் இருக்க நம்ம ஜூலி கிட்ட கன்வே பண்ணிடுறாரு. ஜூலியுமே நீங்கள் அந்த கதவை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க, அசால்ட்டாக அடித்து துவச்சி உள்ளே ஓடி வந்துடுறேன் அப்படிங்கும்போது சொல்லிடுறாங்க. பட் அந்த பக்கம் அரக்கர்கள் மொத்தமாக முடிஞ்சு போச்சு, எல்லா கதவும் மூடியாச்சு. இதுக்கப்புறம் ஷெண்டு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க என்னோட கதவு இருக்குல்ல, என்னோட கதவு மூலியமா உங்களை நான் கூட்டு வரேன்னு சொல்லி பொய்யான ஒரு சத்தியத்தை கொடுக்குறாங்க. சத்தியமா ஷெண்டுக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா ஐடியால. ஸோ ஷெண்டுவோட கதவு இருக்க இடத்தை நோக்கி இப்போதைக்கு அங்கிள் பீமா அண்ட் ஜாக்கி சான் 3 பேருமே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம வால்டர் குதிக்கிட்டு ஷெண்டுவுமே வந்துடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜூலி ஆக்சுவலாக அந்த அரக்கர்கள் உலகத்தில் இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இவரை எப்படி கூறு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில்
இந்த பக்கம் ஜாக்கி சான் ஒரு கத்தியை யூஸ் பண்ணி நம்ம ஷெண்டுவோட அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ ஷெண்டு இப்போதைக்கு அரக்கர்கள் உலகத்துக்குலாம் வந்துட்டான். அந்த போர்ட்டல் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். யாராவது ஒத்தங்களால் மட்டும்தான் வெளியே போக முடியும். அந்த அரக்கர்களுக்குள்ளேயே இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. யார் ஃபர்ஸ்ட் போறான்னு பார்த்துலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை போட்டு அடிச்சு டோல்ஸா பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக மின்னலா இருக்கன் மட்டும் பறந்து போறதுக்காக ரெடியா இருக்கான். பட் அதுக்கு முன்னாடி ஜூலி யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான் தானே முக்கியம் சொல்லி ஒரு டைலாக் சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறான். அண்ட் பல நாள் போகணும்னு நினைச்சா அந்த மூஸ் வேர்ல்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்கு அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அந்த டைமை அந்த மூஸ் வேர்ல்டுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்றாங்க. வாட்டரும் கப்பல் ஏறி போயாச்சுன்னு சொல்லி பாட்டு பாடி ஜாலியாக இருக்காரு. பட் இதோட முடியல. ஃபைனலாக நம்ம ஷெண்டு கிட்ட இன்னொரு பக்காவான பிளான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என் ஸ்பிரிட்டை நான் வெளியில் அனுப்பிச்சு எப்படியாவது கரெக்டானவனை நான் வந்து கண்ட்ரோல் எடுத்துடுறேன், அவனை யூஸ் பண்ணி இந்த மொத்த சரித்திரத்தையுமே நான் மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லி அந்த அரக்கர்களோட சக்தியை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நினைஞ்ச உலகத்துக்குலாம் வந்துட்டான். நம்ம ஜாக்கி சான் அங்கிள் அவங்க ஃபேமிலியோட இப்போதைக்கு சைனால இருக்க ஜூலியோட அப்பா அம்மாவை மீட் பண்ண வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஜாக்கியோட உடம்புக்குள்ள ஷெண்டு பூர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அடித்து உடச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி டேரெக்டாக ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உடனே ஜூலி கேப்டன் பிளாக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுமே தாண்டி இந்த பக்கம் வெளியில் போகலாம் தான் பார்க்குறா. பட் அவங்க அப்பா அம்மா விடல. ஜாக்கி சான் செக்ஷன் 13 தடுத்து வச்சாலே இவன் எஸ்கேப் ஆகி வந்துடுவான். இவங்க அப்பா அம்மாலாம் ஏமாத்திரம் அசால்ட்டாக அங்கேருந்து தப்பிச்சு ஆஸ்திரேலியாவுக்கே வந்துடுறான். அந்த இடத்துல தான் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் அந்த புத்தகத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதில் இருக்க அந்த பழங்காலத்து ஹிஸ்ட்ரியை மாற்றுறது மூலியமாக இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க முடியும் சொல்லி ஷிண்டு காலத்தை மாற்றி எழுதிட்டு இருக்கான். நடந்த ஒரு கலவரத்தில் ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜை மட்டும் கிழிச்சிட்றா. கண்ணை தோர்த்து பார்க்கும்போது அவன் மொத்த உலகமும் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. ஷிண்டு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா அரக்கர்களும் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவ கிழிச்ச அந்த ஒரு பேப்பரில் ஜூலிக்கும் எல்லாமே மறந்து போயிடணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பட் இப்போதைக்கு அவள் கிழிச்சிருக்க அந்த காரணத்தினால அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த பக்கம் ஜாக்கி கிட்ட ஹெல்ப் கேட்க போனா அவன் நம்ம ஷெண்டுவுக்கு ஒரு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது பிடிக்காத ஜூலி நம்ம ஜாக்கி சானை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அண்ட் ஜாக்கி சானுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்க லைப்ரரிக்கு போகும்போது ஆப்வியஸ்லி அந்த லைப்ரரினா இருக்கிறது அங்கிள் தான். அவருடைய ஹெல்ப் மூலியமா ஆஸ்திரேலியா எங்கே இருக்குன்னு சொல்லி கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் சில மந்திர வார்த்தைகளுமே கற்றுக்கிட்டு எப்படியோ ஜாக்கி சானை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஷேடோ கான்ஸுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஃபைட் வந்து கிக் ஆஃப் ஆகுது. பட் அங்கே எஸ்கேப் ஆகி விடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஜாக்கி சானோட அந்த முடியுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுறாங்க. அங்கிள் நம்ம ஷேடோ கான்ஸை விரட்ட அவர் மூலியமாகவே அந்த மேஜிக் போர்ஷன்ஸை கிரியேட் பண்ணி ஷெண்டுவோட உடம்புல இருக்க எல்லா அந்த மந்திரக்கற்களுமே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஷெண்டுக்கு தெரிஞ்சு போக கிடைச்ச மந்திரக்கல் வரைக்கும் லாபம்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு சாதாரண கம்பளத்தை சேவல் மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி பறக்கும் கம்பளமாக மாற்றி அங்கேருந்து கிளம்பி ஜே டீமை ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பீமா அவர் மலையறிக்கை கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய ட்ரம் இருக்கும், அதை அடித்து மலையறிக்கை உள்ள அமைச்சிருவாங்க. அதை தொடர்ந்து பைல்வான் அவர் காத்தரக்கன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குத்து சண்டையில் இன்வால்வ் ஆகியிருப்பாரு. ஸோ பாபு வச்சிருக்க அந்த விசிறி மூலியமாகவே காத்தரக்கனை திரும்ப போர்ட்டலுக்குள்ளே அடைச்சிருவாங்க. மூணாவது கள்ளிராணியை குயில பிடிச்சி கூடியில் அடிச்சுன்னு சொல்லி பாட்டு பாட சொல்லி தாச்சா பண்ணிட்டு இருப்பான் மின்னல் அரக்கன். ஒரு சின்ன ஃப்ரூட்டை ஊத வச்சு மின்னல் அரக்கனையுமே போர்ட்டலுக்குள்ள அடைச்சி கள்ளிராணியை மீட்டு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இடி அரக்கன் வருவான். அவன் கூட நடந்த அந்த சண்டையில் நம்ம ஜாக்கி சான் கையில் இருக்க அந்த கால மந்திரக்கல் கீழே வந்துடும். அந்த மந்திரக்கல்லை ஷெண்டு எடுத்துப்பான். அண்ட் திரும்ப நம்ம பாபுவோட அந்த கேஸ்டன்ஸை யூஸ் பண்ணி இடி அரக்கனையுமே போர்ட்டலுக்குள்ள அமைச்சிருவாங்க. ஸோ 4 பேர் உள்ள போயாச்சு. மிச்சம் இருக்க 4 பேர் கூட நம்ம சண்டை போடாமல் டைரக்டா ஆஸ்திரேலியா போய் அங்கே இருக்க சரித்திரத்தை மாற்றி எழுதுனா பாசிபிளி ஈஸியாகவே இந்த ஃபைட்டை ஜெயிச்சிடலாம் சொல்லி ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் அந்த புத்தகத்தை எப்படியா கண்டுபிடிச்சிடறாங்க. கூடவே சேர்ந்து அந்த அரக்கர்களுமே இவங்க இங்கே தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அரக்கர்கள் வெர்சஸ் மனிதர்கள்னு சொல்லி ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஈக்குவலாக இல்லையேன்னு சொல்லி நம்ம ஜூலியும் பாபுவும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு ஃபைட்டர்ஸுக்கும் தனித்தனி பவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஜாக்கி சானை ஷெண்டு ஹைட்டுக்கு மாற்றுறது, நம்ம பீமாவை சூப்பர் பீமாவை மாற்றுறது, கள்ளிராணிக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான சூட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுன்னு சொல்லி மாற்றிட்டு இருக்கும்போது பாபுக்கு சுத்தமாக பிடிக்கல. பைல்வான் மட்டும் நான் தக்காளி தொக்கான்னு சொல்லி பைல்வானையுமே நம்ம ஜாக்கி சானுக்கு ஈக்குவலாக வளர வைக்கிறான். இவங்க 2 பேருக்குமே ஒரு சண்டை நடக்கும்போது அங்கிள் பின்னாடி இருந்து தக்காளி இவங்க எல்லாருமே அழிச்சது அங்கிள்னு சொல்லி எழுது அப்படின்னு சொல்ல ஓகே அங்கிள்னு சொல்லி நம்ம ஜூலி உடனே அங்கிளை டாக்டர் ஸ்டேஞ்சாக மாற்றி விட்டுறா. அண்ட் அங்கிளுமே எல்லா அந்த மந்திரத்தையுமே யூஸ் பண்ணி அரக்கர்களை வழக்கம் போல் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. ஃபைனல் டைம் ஒரு மிகப்பெரிய திண்டுக்கல் போட்டா போட்டி விட இதுக்கப்புறம் யாராலுமே வெளியில் வர முடியாது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக மாற்றி எழுதணும்னு சொல்ல இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா திரும்ப ரீரைட் பண்ணப்படுது. அண்ட் ஜூலி திரும்ப அவங்க அப்பா அம்மா கூட ஒன்றா சேர்ந்துடுறான். அண்ட் இந்த முறை வெறும் ஜாக்கி தனியாக வராமல் பைல்வான் கள்ளிராணின்னு சொல்லி எல்லாருமே இப்போதைக்கு ஒன்றா தான் வந்திருப்பாங்க. ஸோ மொத்த ஜேடியுமே இங்கே அசம்பிள் ஆகியிருக்கும். ஜூலியோட அப்பா அம்மாவுக்கு ஜாக்கி செஞ்ச அந்த தப்புகள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அண்ட் ஜாக்கி சானுமே ஜூலியால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே ஒன்றா நிற்கிறோம்னு சொல்லி அந்த ஜூலியுமே பாராட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கோம். உண்மையில நல்லா ஹார்ட் வார்மிங்காக இருக்குங்க. எங்கள் வீட்டு எல்லாம் நாளும் கார்த்திகேங்கிற பாட்டு மட்டும் தான் போல அந்த அளவுக்கு சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க. மொத்தம் 39 எபிசோட். ஒரு 14 to 15 எபிசோட் மட்டும் தான் ஸ்டோரி ஃபோக்கஸாக போயிருக்கும். மற்றது எல்லாமே ஃபில்லர் எபிசோட் தான். அது ஃபில்லராக இருந்தாலும் செம்ம ஃபன்னாக இருக்கும். மேபி நான் ஃபில்லர் எபிசோட்ஸை மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே,
ஸோ சீசன் 2ல் இந்த அரக்கர்கள் மொத்தமாகவே முடிகிறாங்க. இதை ஃபாலோ பண்ணி சீசன் 3ல் என்ன நடந்துச்சு சொல்லி கூடி சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் அரக்கன் யார் அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஜாக்கி சான் எபிசோட் என்னன்னு சொல்லி மறக்க வைக்கலாம் கமெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த எல்லாமே தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணி இருக்கும் ஹேப்பன் கைஸ் வட்ட